அப்படியே சின்ன பொண்ணா இருப்பா எங்க அம்மா. அப்படியே குட்டியா அழகா இங்க வா அப்படின்னா ஓடி வந்துரும். ஓம் நமோ வாராகி தாயே போற்றி போற்றி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதம் ஆஷாட நவராத்திரி வாராகி அம்மாவுக்கு மிகவும் முக்கியமான சிறப்பான விசேஷ நாட்கள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாதம் 9 நாளும் பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி தாங்க. நம்ம வாராகி அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி வழிபடுவோம். இந்த ஆஷாட நவராத்திரி 9 நாளும் வாராகி அம்மாவை மனதார நம்ம வாராகி அம்மாவுக்கு பூஜை பண்ணி வழிபட்டால் நிச்சயம் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. இந்த ஆஷாட நவராத்திரி வளர்ப்பிறை பஞ்சமி 4ஆம் நாள் தாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வளர்ப்பிறை பஞ்சமி ஆஷாட நவராத்திரி 4ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா 9 அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். பால், தயிர், மஞ்சள், குங்குமம், சந்தனம், பன்னீர், தேன், இளநீர், எலுமிச்சம் 9 அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு நாளும் ஒவ்வொரு சேரீ கட்டி அலங்காரம்லாம் பண்ணி பூஜை பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் கலசம் வைக்கல. இந்த வாட்டி சிம்பிளாக அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீட்டிலே சின்னதாக சேரீ மாதிரி ரெடி பண்ணி அம்மாவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தோட அம்மாவுக்கு ஒரு நாளும் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அந்த அம்மாவுக்கு நம்ம ஆஷாட நவராத்திரி பூஜை தாங்க நடந்துட்டு இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் ஷார்ட் வீடியோவில் எல்லாமே கொடுத்துன்னு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி வீடியோ தாங்க. அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா 9 அபிஷேகமும் பண்ணி முடிச்சுட்டு அம்மாவுக்கு பஞ்சமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் ப்ளவுஸ் பீட்டு தாங்க ரெடி பண்ணி அந்த அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு பூவெலாம் அலரி பூ, மல்லி, முல்லை, ரோஸு, சாமந்தி எல்லா பூவாலையும் அம்மாவுக்கு அர்ச்சனைலாம் பண்ணி அலங்காரம் பண்ணி பார்த்த உடனே அந்த அம்மாவை பார்க்க ரொம்பவே அம்மாவுக்கு நான் அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தாங்க. அபிஷேகம்லாம் காலையிலே பண்ணிட்டு சிம்பிளாக நெய்வேத்தியம் பண்ணி காலையில் பூஜை பண்ணிட்டேன். பஞ்சமி வந்து பார்த்திங்கன்னா 12:55க்கு தாங்க பஞ்சமி ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாலையில் தான் எல்லாமே சமையல் எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் நைட்டு தாங்க படையல் போட்டு அம்மாவுக்கு பூஜை நெய்வேதியெலாம் பண்ணேன். என்னென்ன நெய்வேதியெல்லாம் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொட்டை குழம்பு வச்சுட்டு இருந்தேன், ஒரு பக்கம் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முந்திரி திராட்சைலாம் வறுத்து போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7:30க்கெலாம் நைட்டு வீட்டில் வந்து படையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னலாம் படையலுக்கு செஞ்சுருந்தேன்னு பார்த்திங்கன்னா உளுந்த வடை, சாப்பாடு, கொட்டை குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா வடை, பாயாசம், கருணக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். அப்புறம் சேப்பக்கிழங்கு பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன். படையலுக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன். ஒரு 7 o'clockலாம் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு பூஜை ரூமில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் தேங்காய் தீபம் போடலாம் இன்றைக்கி வளர்ப்பிறை பஞ்சமின்னு சொல்லி இலை போட்டு பச்சரிசி எரித்து அதில் தேங்காய் தீபம் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச மாதுளம் பழம் தேன் கலந்தும் வச்சுருந்தேன். அம்மாவுக்கு பிடிச்ச காய்கறிகள் எல்லாமே வச்சுருந்து படையல் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிவிட்டுங்க. சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொட்டையும் கலந்து சுண்டலும் வேக வச்சு அம்மாவுக்கு படையல் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிவிட்டு தீபம்லாம் ஏற்றி அதுக்கப்புறம் சாம்பிராணி புகைலாம் போட்டு அம்மாவுக்கு நெய் தீபம் ஆர்த்தியெல்லாம் காமிச்சிட்டு வீட்டில் பூஜை மனசார நிறைவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூவால் அர்ச்சனை செஞ்சுருந்தேங்க. நம்மளுடைய வாராகி அம்மா நிச்சயம் எல்லோருக்கும் அவர் ஒரு தாயாக இருந்து தம் பிள்ளைகளை எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அவர்களை காப்பாற்று வருபவள் நம் தாய் வாராகி அம்மாங்க. நீங்கள் யாரெல்லாம் ஆஷாட நவராத்திரி வாராகி அம்மாவை வழிபடுறீங்க, வீட்டில் பூஜை பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் பூஜைலாம் மனசார பண்ணி முடிச்சுட்டு அந்த அம்மாவை கொஞ்ச நேரம் ரசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி வளர்ப்பிறை பஞ்சமி வாராகி அம்மா கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு தாங்க கிளம்பலான்னு சொல்லி கிளம்பியிருந்தேன். அந்த அம்மாவுக்கு கிளம்பலான்றப்போ எனக்கு கோவிலில் பார்த்து அந்த அம்மா கிட்டேருந்து கிடைக்கிற சந்தோஷத்தோட எனக்கு என் பூஜாரியிலே அந்த அம்மா அந்த காட்சி அளிக்கிறது பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக மனசு நிறைவாக நம்மளுடைய வீட்டில் கோவில் இருக்கின்ற வாராகி அம்மா நம்மளுடைய வீட்லேயும் அதே வாராகி அம்மா நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நான் கோவிலும் போயிட்டு தேங்காய் தீபம்லாம் போட்டுட்டு இருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மாவுக்கு ஹோமெல்லாம் நடந்துருந்ததுங்க. வாராகி அம்மாவுக்கு ஹோமெல்லாம் அங்கே நடந்துருக்கும்போது அம்மாவுக்கு போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வந்தேங்க. நீங்கள் இந்த ஆஷாட நவராத்திரியில் 9 நாளும் பூஜை பண்ண முடியாதுங்க, ஒரு நாளாவது வாராகி அம்மா கோவிலில் போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாளாவது அகுல் தீபமாவது ஏற்றி வாராகி அம்மாவை மனசார வழிபடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆஷாட நவராத்திரி என்னுடைய பூஜை வழிபாடுகள் அப்புறம் வாராகி அம்மாவோட அலங்காரம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் பூஜை பண்ணுறேன்னு சொல்லி அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்